இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை துவங்குகிறோம். 17/2/2026 செவ்வாய்க்கிழமை இன்று விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதம் 5ஆம் நாள். இன்றைய நாளில் அமாவாசை மாலை 6:30 வரை, பின்பு பிரதமை திதி. அவிட்ட நட்சத்திரம் மாலை 10:17 வரை, பின்பு சதய நட்சத்திரம். அமாவாசை என்பதே முன்னோர்களின் திதிகளை கொடுப்பதற்கு நல்ல நாள். அதிலும் இன்றைய நாளிலே மதிய வேளையில் 11:36 12:24 வரை கொண்ட இந்த அபிஜித் முகூர்த்தம் என்கிற நேரத்தில் எவ்வளவு தூரம் நீங்கள் தான தர்மங்களை உங்களால் இயன்றபடிக்கு செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கையிலே வெற்றிகளையும் நல்ல நிலைகளையும் அடையலாம். அதனால இன்னைக்கு நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. காலையில் 7:30 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். சாயங்கால வேளையில் 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 3 4:30 மணி வரைக்கும். யமகண்டம் 9 10:30 மணி வரைக்கும். குளிகை நேரம் 12 1:30 மணி வரைக்கும். இன்றைய நாளின் சூலம் வடக்கு, பால் பரிகாரம். சூரியன் கும்ப லக்னத்திலே இருக்கும் நாழிகை 4:07 வினாடிகள். சூரியன் உதய நேரம் 6:33. இன்றைய நாள் அவிட்ட நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். அதனால் புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இன்றைய நாளிலே வியாகதம் என்கிற நாம யோகமும் பத்ரை கரணமும் யோக கரணங்களாக அமைகிறது. இந்த வியாகதம் என்கிற இந்த நாமத்தினாலே நமக்கு பல விதத்திலும் சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் அதெல்லாம் செய்யலாம். இன்னைக்கு அமாவாசை, பொதுவாக நல்ல காரியம் செய்வது நல்லதல்ல. அதனாலே இந்த மாற்று விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். இதிலே நீங்கள் எதையுமே முடிவான விஷயங்களா செய்யலாம். முக்கியமாக வெளிநாட்டு பயணங்கள் அப்படி போன்ற விஷயங்கள் செய்யறது நல்லது. விவகாரங்களை முடித்து வைத்தல் இன்னைக்கு செய்யலாம். தானியங்களை வாங்குவது இன்றைக்கு நல்ல நாள். மிதுன ராசி நண்பர்களே, நன்மைக்கு அதிகமான பலனை கொடுக்கக்கூடிய நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கா, கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது நல்லது. மனதிலே சில பயங்களும் குழப்பங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. சில காரியங்களை ஒரு தடவை செஞ்சா 2வது செய்யணுங்கிற எண்ணங்களும் உண்டாகும். அதனால கொஞ்சம் டயர்ஸாக ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி டே ஒரிஜினலாக நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு நல்ல நாள். அதுவும் இன்னைக்கு அமாவாசை நாள். இந்த அமாவாசை நாளில் நம்ம முடிஞ்ச உடனே மறுநாளைக்கு நம்ம பார்ப்போம் மயான கொள்ளை அப்படின்னு சொல்லி போவாங்க. சிவராத்திரியோடைய நாளுடைய கண்டினியூஷன் அதெல்லாம் இன்னைக்கு நடக்கும். அதனால சிவபெருமானின் திருக்கல்யாணம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்க இன்னைக்கு நன்மையான விஷயங்கள் பலதும் உங்களுக்கு மனதிலே சந்தோஷத்தை கொடுக்கும். வாழ்க வளத்துடன்.